பொன்னியின் செல்வன் சிரிப்பும் கொதிப்பும். அந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. ஒருத்தன் எழுந்து, ஐயா தெரியாதனமாக பேசிட்டேன், பரிகாச பேச்சு, அதனால் விளைந்த சிரிப்பையும் பழவூர் மன்னர் வந்து பொறுத்தள்ளணும். எங்களுடைய இணையில்லாத தலைவர் நீங்கள் தான். நீங்கள் சொல்கிற கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு இங்கே எல்லோரும் நாங்கள் தயாராக இருக்கோம், தயவு செஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு சம்புவராயர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டேன், நீங்கள்லாம் என்னை மன்னிக்கணும். யார் சொல்கிறது? பழவேட்டியர். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கி 100 ஆண்டுக்கு முன்னாடி விஜயாலய சோழர் முத்தரையரில் முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். யார்? நம்ம முன்னோர்கள். திருப்புரம் போரில் பல்லவ சைதன் துணியாக நின்று பாண்டிய மன்னரின் படையை நிர்மூலமாக்கினார். அதுபோல் சோழ ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வருது. காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் உழவர் காலத்தில் கூட சோழ ராஜ்யம் இவ்வளோ பெருசாக வரல. ஆனால் இன்றைக்கி தெற்கே குமரி முனையிலேருந்து என்ன நீங்கள் வடக்கே துங்கபத்திர கிருஷ்ணா வரைக்கும் சோழ ராஜ்யம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேர நாடு, தொண்டமண்டலம், பாக்கி நாடு, கங்கப்பாடி, நுளம்பாடி, வைதும்பர் நாடு, சீர்ப்புலி நாடு, பெரும்பானப்பாடி, பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு, இத்தனை நாடுகளும் சோழ ராஜ்யத்துக்கு மரியாதையாக அடங்கி கப்பம் செலுத்தி வருது. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம சோழ நாட்டு கொடி எல்லா இடத்துலையும் பறந்தால் கூட இன்றைக்கி கூட தெற்கே ஈழமும் வடக்கே ரெட்ட மண்டலமும் வேங்கியும் நமக்கு பணிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் பணியில்? அதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமாம், தெரியும். ஈழமும் ரெட்டப்படைப்பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாதத்துக்கு 2 காரணம் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதாண்ட நாயக்கராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். இது எல்லாருக்கும் தெரியும். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற நூற்றாண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கிற மரபு இருந்தது. பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவராகவும் மாதாண்ட நாயக்கர்களாக நியமிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு? மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி.